அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற ரொம்ப ரொம்ப அற்புதமான பதிவுங்க. உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவானது உங்களுக்கு தான். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் நமக்கு சொந்த வீடோ வாடகை வீடோ கண்டிப்பாக சின்ன தொட்டிலையாச்சும் நம்ம துளசி செடி வாங்கி வச்சுருப்போம். அப்படி சின்ன தொட்டில் இருந்தால் கூட பரவாயில்லங்க, துளசின்னு முன் நம்ம வீட்டில் இருந்துட்டாலே போதும். இந்த பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களானது நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு சகல சௌபாகியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தகவல் தான். அதுவும் துளசி பற்றின ஒரு மிக முக்கியமான விஷயத்தை தான் இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் நமக்கு எந்த இடத்துலலாம் இடம் கிடைக்கிதோ, ஒரு மொட்டை மாடியாக இருக்கட்டும், பால்கனியாக இருக்கட்டும், இல்லை வீட்டுடைய முன்பக்கத்தில், அப்படி எங்கேயா இருந்தாலும் சொந்த வீடோ வாடகை வீடோ கண்டிப்பாக ஒரு துளசி செடி வச்சு நம்ம வழிபாடுகள் பண்ணுவோம். எதற்காக இந்த துளசி செடி வழிபாடு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் நல்லபடியாக ஒரு அமைதி, சந்தோஷம், ஒரு சுபிக்ஷம் கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம். நம்ம எவ்வளோதான் ஒரு வீட்டை பார்த்து பார்த்து கட்டினாலுமே கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஒரு வாஸ்து குறைபாடுகள் நமக்கு இருக்குமா. ஒரு துளசி செடி வீட்டில் வளர வளர எப்படிப்பட்ட வாஸ்து தோஷத்தையும் நிவர்த்தி செய்யுமாம். கெட்ட அதிர்வுகளை எல்லாம், அதை கெட்ட விஷயத்தை அது எல்லாமே ஈர்த்துட்டு நமக்கு நல்ல அதிர்வுகள், நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் கொடுக்கக்கூடியது தான் இந்த துளசி செடி. நிறைய பேர் நினைக்கலாம், எங்கள் வீட்டில் துளசி செடியெல்லாம் இருக்குமா, ஆனால் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. ஒன்று பணம் காசு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லாட்டி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டையாக இருக்கலாம், இல்லாட்டி குழந்தைங்களுக்கு ஒன்று மாற்றி ஒன்று உடம்பு முடியலாமல் நமக்கு போயிட்டே இருக்கிறது, ஆரோக்கியமான அந்த குறைபாடுகள் நமக்கு ஏதாச்சும் வந்துட்டு இருக்கிறது. அப்படி ஏதாச்சும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களும் பார்த்து தான் பூஜை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நிறைய பேர் நம்ம யோசிப்போம். ஆனால் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நம்ம எந்த இடத்துல நீங்கள் துளசி செடி வச்சுருக்கீங்க அது மிக மிக முக்கியங்க. வீட்டில் ஒரு தவறான இடத்துல நம்ம ஒரு துளசி செடி நம்ம வச்சோன்னா அதில் வரக்கூடிய அந்த ஒரு அதிர்வலைகள் நமக்கு குடும்பத்துக்கு அந்தளவுக்கு நல்லதில்லை. அப்படி துளசி செடி நம்ம வீட்டில் எங்கே வைக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெஸ்ட்டு பிளேஸ் வடக்கு அல்லது வடகிழக்கு. இந்த இடத்துல நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். எப்படிப்பட்ட வாச தோஷங்கள் நமக்கு இருந்தாலுமே அதை இந்த இடத்துல நம்ம வைக்கிறப்ப நம்ம கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவோம். அதே மாதிரி எங்கே வைக்கவே கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, தெற்கு பக்கம் மற்றும் தென்கிழக்கு பக்கம் வைக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏன்னா தெற்கு அப்படின்னு சொல்லிட்டாலே நமக்கு அக்னி மூலை, அந்த இடம் யமுனுடைய ஒரு பாகம். அப்படி இருக்கிறப்ப அது பித்திருக்களுக்கான இடம்னு கூட சொல்லுவாங்க. அந்த தெற்கு பக்கமோ தென்கிழக்கு பக்கமோ இந்த துளசி செடியை தப்பித்தவறி கூட நம்ம வச்சிடக்கூடாது. நீங்கள் உங்கள் வீட்டில் அப்படி இடம் இல்லாட்டி கூட கிழக்கு இல்லாட்டி வடக்கு இல்லாட்டி வடகிழக்கு அந்த பகுதியில் நீங்கள் வச்சு பாருங்கள். நல்ல ஒரு தெய்வ அம்சம், ஒரு லக்ஷ்மி கடாட்சம் நம்ம வீட்டுக்கு சேரும். அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக செடி தான் இந்த ஹோலி பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய துளசி செடி. ஏன்னா துளசி செடி நம்ம வீட்டில் வச்சு வணங்குறப்ப கண்டிப்பாக மகாவிஷ்ணுவோடைய அந்த தெய்வீக ஒரு தன்மை எந்த இடத்துலலாம் மகாலட்சுமி இருக்கிறாங்களோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக மகாவிஷ்ணுவுமே நமக்கு அந்த இடத்துல இருக்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால தான் இந்த 2 தெய்வங்களுடைய அனுகிரகமும் நமக்கு இந்த துளசி செடியை நம்ம வணங்குறதுனால நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லப்படுது. அப்படி நம்ம இப்படி துளசி செடி வைக்கிறப்ப நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு சின்னதான ஒரு மாற்றம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சோழி எல்லாருக்குமே தெரியும். நம்ம முன்னாடி காலத்துலலாம் நம்முடைய குழந்தை பருவத்துலலாம் இல்லை பூஜைகளில் அப்படி இந்த சோழி நம்ம பார்த்துருக்கோம். சோழி வச்சு நம்ம வீட்டில் அந்த பல்லாங்குழி விளையாடுறது அது மாதிரிலாம் நிறைய பண்ணியிருப்போம். ஆனால் இப்போ சோழி நம்ம பூஜைகளுக்கெல்லாம் நம்ம நிறைய பயன்படுத்துவோம். இந்த கல்லுப்பு எப்படி சொல்கிறாங்களோ மகாலட்சுமியோட அம்சம்னு, அதே மாதிரி தாங்க சோழியும் ஒரு தெய்வீக கடாட்சம் கொண்ட ஒரு பொருள். இது பூஜை ஸ்டோர்ஸில் கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது கடைகளில் கூட ஆன்லைனில் கூட நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்படிப்பட்ட அந்த சோழியில் ஒரே ஒரு சோழி மட்டும் எடுத்துகிட்டு துளசி செடி நம்ம வைக்கிறப்ப, இல்லை ஏற்கனவே துளசி செடி இருக்குது அப்படிங்கிறவங்க கொஞ்சம் மண் மட்டும் நீங்கள் லைட்டாக நோண்டி விட்டுட்டு ஒரு சோழியை மட்டும் இந்த துளசியோடு சேர்த்து வச்சு நீங்கள் புதைச்சி பாருங்களேன். துளசி செடியும் சோழியும் இப்படி ஒன்றா அப்படி வளரப்ப குடும்பத்துக்கு பலவிதமான நல்ல விஷயங்கள், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இன்னும் நிறையவே கிடைக்குங்க.
அப்படி நம்ம அந்த சோழி வைக்கிறப்ப எந்த கலரில் இருக்கக்கூடிய சோழி நம்ம வைக்கணுங்கிற ஒரு விசேஷம் இருக்குது. ஏன்னா சாதாரண வெள்ளை கலரில் இருக்கக்கூடிய சோழி வைக்காமல் ஒரு மாதிரி மஞ்சள் ஒரு எல்லோயிஷ் கலரில் ஒரு சோழி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சோழியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த சோழின்னு சொல்லப்படுது. அப்படி நீங்கள் இது மாதிரி துளசி செடிக்கு அடியில் நீங்கள் வைக்கிறப்ப நிச்சயமாக உங்களுக்கு மகாலட்சுமியுடைய ஒரு அம்சமும் நமக்கு மகாவிஷ்ணுவுடைய ஒரு யோகமும் இது எல்லாமே சேர்ந்து நம்முடைய குடும்பத்துக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்கும். கூடுதலான ஒரு டிப்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி சோழி வாங்குறப்ப இல்லை ஏற்கனவே எங்ககிட்ட சோழி இருக்குமா அப்படிங்கிறப்ப நல்லா கழுகி சுத்தப்படுத்தி நம்ம துளசிக்கு உபயோகப்படுத்திட்டு வாங்கியிருக்க சோழி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு 5, 7, 9 அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணிக்கையில் சின்னதான ஒரு பித்தளை தட்டில் அந்த சோழி நல்லா கழுகி சுத்தப்படுத்திட்டு நீங்கள் எடுத்து கண்ணாடி பவுல்லையோ ஒரு பித்தளை தட்டிலையோ அதை எடுத்து நீங்கள் பூஜை ரூமில் நீங்கள் வச்சு பாருங்களேன். ஏன்னா பூஜை ரூமில் நம்ம சோழியை இப்படி வச்சு எப்பெல்லாம் தூப ஆராதனைகள் காமிக்கிறோமோ அப்போ அந்த சோழிக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். குடும்பத்தில் ஒரு அபரிதமான நல்ல ஒரு பணவரவு, ஒரு லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் நல்லபடியாக இருக்கும். இது எல்லாமே இந்த ஒரு மகாலட்சுமி யோகத்தை கொண்டு வரக்கூடிய பொருட்கள். அதே மாதிரி இப்போ ஆனி மாதம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அடுத்து வர்றது ஆடி மாதம். எல்லா இடத்துலையுமே இப்போ நமக்கு வரலட்சுமி பூஜைக்காக இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வெத்தலை பாக்கு படங்கள்லாம் இந்த பூஜைக்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்படி நம்ம நிறைய பேர் ரிட்டன் கிஃப்ட் கொடுப்போம். அப்படி நீங்கள் ரிட்டன் கிஃப்ட் நீங்கள் கொடுக்கறதுக்கு இது மாதிரியான சோழி நம்ம வாங்கிட்டு சின்ன ஜிப்லாக் கவரில் போட்டு நீங்கள் எப்பயும் தாம்பூலம் கொடுக்குறப்ப இந்த சோழியும் சேர்த்து வச்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ஐஸ்வர்யம் இருக்கும். அதாவது வாங்குறவங்களுக்கும் ரொம்ப ஐஸ்வர்யம், அவங்க குடும்பமும் நல்லபடியாக ஐஸ்வர்யம் சுபிக்ஷம் அவங்களுக்கும் கிடைக்கும். கொடுக்குற நமக்கும் நல்லபடியான ஒரு யோகங்கள், நல்ல ஒரு வீட்டுக்கு ஒரு ஐஸ்வர்யங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த ஒரு டிப்ஸையும் நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிச்சயமாக இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். சப்போஸ் நாங்கள் துளசி செடி எங்களுக்கு அந்த மண்ணெல்லாம் நோண்டி எடுக்கவே முடியலமா, நாங்கள் அப்போ என்ன தான் பண்ணுறது அப்படின்னா, உங்கள் வீட்டில் வேறு ஏதாவது ஒரு தொட்டிகள், அதாவது செம்பருத்தியோ பவளமல்லியோ இல்லை வேறு ஏதாவது அந்த நம்முடைய மூலிகை விருட்சங்கள் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ஏதாச்சும் நீங்கள் வைக்கிறப்ப அதுக்கு அடியில் கூட மருதாணி செடி, இது எல்லாமே இது ஏதாச்சும் நீங்கள் வாங்கி உங்களுக்கு எப்பயாச்சும் வைக்கணுங்கிறப்ப அதுக்கு அடியில் கூட இது மாதிரியான சோழி நம்ம புதைச்சிட்டு நம்ம வைக்கிறப்ப குடும்பத்துக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், நல்லபடியான சுபிக்ஷங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் துளசி செடி உங்கள் வீட்டில் இருந்ததுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மகாலட்சுமி தாயே போற்றி இல்லாட்டி துளசி தேவியே போற்றி அப்படிங்கிற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயம் அம்பாளுடைய அனுகிரகம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்குமே பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயுமே துளசி வச்சுருப்பாங்க. இந்த விஷயத்தை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபாலோ பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.